வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் எழுதிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் ஒன்று பார்ப்போம். ஸோ இதில் ஆர்டிக்கல் எழுதிட்டு நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பெஸ்ட்டான வழியை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் உங்களுக்கான ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கான ஒரு ப்ளாக் ஒன்று நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நீங்கள் கண்டினியூஸாக இப்போ எல்லாமே ஏஐ வந்துட்டு நீங்கள் ஆர்டிக்கல் இப்போ மெயின் என்னன்னு சொன்னால் வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ ஏஐ டூல்ஸே நீங்கள் உங்களோட லேங்குவேஜில் தான் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. அந்த லேங்குவேஜ் பாருங்கள், இந்த வெப்சைட்டில் ஒரு 48 லேங்குவேஜஸுக்கு மேலே எழுதி தரும்போது சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் இப்போ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு எழுதலாம். ஸோ அப்படி இல்லாமல் சில வழிகள் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை நம்ம கான்செப்ட் என்னங்கிறத நம்ம இதில் சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குதான்னு பாருங்கள். எந்த கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது இல்லைன்னு சொல்ல அந்த கண்ட்ரி ஆக்களும் இது பண்ணுங்கள். மற்ற கண்ட்ரி ஆக்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அது அவைலபிளாக இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு அது அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு கண்ட்ரி ஆக்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறார்கள் நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய பார்ட் டைமில் இதை மட்டும் நீங்கள் சரியாக செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அது பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இந்த கிளாஸ்லேயும் இது சம்மந்தமாக ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப்னு நாங்கள் இது பண்ணுறோம். அதில் ப்ரீமியம் குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃப்ரீலான்சருங்கிற வெப்சைட், அது மாதிரி ஏஐ ஃபோட்டோஸ் மூலமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக மணி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஏஐ கான்செப்ட் உள்ள வெப்சைட்டுகளையும் நாங்கள் இதில் கிளாஸ் இது பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் குரூப்பில் டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட், டேட்டா கலெக்ஷன் சைட்டுகளும் ரன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங்ஸை நீங்கள் எங்கள் குரூப் இருக்குது, இந்த குரூப்பில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வகையில் நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா விளங்கும். அவங்களோட டைமுக்கு, அவங்களோட பார்ட் டைமில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃபான ஒரு சூழ்நிலை அமைது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, இதை ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் தாராளமாக இது பண்ணலாம். இதில் நூற்றுக்கணக்கான ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிவிட்டு இதில் என்னென்னு இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே, இங்கே நீங்கள் எந்த ஒர்க்கை கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான் இருக்குது. நம்ம ஓவர் நைட்டில் உங்களை ரிச் ஆக்குற, அதே போல் உங்களுக்கு சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஆப்ஷனை தர அப்படிலாம் இல்லை. இங்கே ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதுதான் கான்செப்ட். இப்போ கான்செப்டை சரியாக நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் இதை சரியான ஒரு இதாக இது பண்ணி எடுக்கலாமா. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் 100 மில்லியனுக்கு மேலே நம்ம இதை அப்டேட் பண்ணுவோம், ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட், அது மாதிரி 4+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கும். அதே மாதிரி 1400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆன் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம ஆஃபர்ஸும் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த குரூப்பில் ஆக்சஸை நீங்கள் டிக்டாக்கில் பயோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பில் ஆக்சஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் இருக்கும். அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுகள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் பிளேலிஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள், ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங் ப்ரூஃப்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் பேஸுகள், அதே மாதிரி எங்களோட கிளாஸ் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் வருங்கிற டீட்டெயிலும் இது பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஃபுல் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் இதுலேயும் நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால், நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கிலேருந்து, யூடியூப்லேருந்து, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், த்ரெட்ஸ், குவாரா, அதே மாதிரி டெய்லி மோஷன், இப்படியான எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வரும். அதே மாதிரி நீங்கள் இமேஜில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரூஃப்ஸுகள் வரும். ஸோ அந்த ப்ரூஃப்ஸுகளை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓவரால் வீடியோ ஷேர் பண்ணிக்கிற சோஷியல் மீடியாவெல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சோஷியல் மீடியா யூஸ் இல்லாமல் இதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம ஆர்டிக்கல் எழுதி சப்மிட் பண்ண போகிற வெப்சைட் குவாரா. ஓகே, குவாராவில் ஃப்ரீ சைனப் தான். நீங்கள் சைனப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கான ஸ்பேஸ். இவங்க ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் அந்த இது உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல். அதுக்கு நீங்கள் குவாராவை லாகின் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், குவாராக்குள்ளே போயிட்டு ஓகே, இந்த நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் ஒன்று வரும். குவாரா மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், மேலே
இதுலேருந்து என்ன இருக்குது உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பேசஸ் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்ன டீட்டெயிலாக இதில் போட்டிருக்கிறேன் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த ஸ்பேசஸில் ப்ளஸ்ன்ற ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளேசஸை இதில் கேட்குற டீட்டெயிலை கொடுத்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, கான்செப்ட் இது. நீங்கள் ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கிட்டு என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் போஸ்ட் போடணும். போஸ்ட் போடும்போது அந்த போஸ்ட்டை இவங்க மோனிடைஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் போடுற போஸ்ட் வந்து யூஸரை எப்படி என்கேஜ் பண்ணுதோ அதே மாதிரி அதை வச்சு உங்களோட ஸ்பேஸை வந்து மோனிடைஸ் பண்ணுவாங்க. மோனிடைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வர ஏர்னிங்ஸில், இப்போ அட்சென்ஸ்னாலும் அவங்களோட அட்வர்டைசர்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருமா, அந்த ஏர்னிங்கில் ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு தருவாங்க. ஓகே, அது அவங்கள கூகுளில் இது பண்ணி தான் செய்வாங்க. அவங்க கூகுளுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கூகுள் அட்சென்ஸ் மூலமாக வர ஏர்னிங்ஸை தான் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஏர்னிங்ஸ்லாம் ஒரு பார்ட் உங்களுக்கு வரும். அப்போ நீங்களே டைரெக்டாக வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு டைரெக்டாக வர்றது கூகுள் அட்சென்ஸ். இவங்க கூகுள் அட்சென்ஸ்லேருந்து வர அமௌண்ட்டில் தான் ஒரு பார்ட் தருவாங்க. ப்ளஸ் அப்படி இல்லாமல் குவாராவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கொடுக்குற அமௌண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு பார்ட் வரும். அந்த கல்குலேஷன்லாம் ஒரு மித்தாக தான் இருக்கும். அது அவங்க தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. உங்களோட கண்டென்ட் தான் கிங். இந்த கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் நல்லா போஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி வியூஸ் வருவது தான் இது. ஸோ why should I monetize my space, whether you are hobbyist, professional, ஏதாவது ஒன்றில் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று தராங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களோட நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது என்ன ப்ரொஃபஷனலாக ஷேர் பண்ணும்போது அது என்ன செய்யணும், அவங்க மோனிடைஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் தேவை, முதலாவது நீங்கள் வந்து இந்த கண்ட்ரியில் ஒன்றில் இருக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நீங்கள் இருக்கணும். இந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க, நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கட்டாயம் ஃபாலோ பண்ணி இருக்கணும். நீங்கள் தயவு செய்து இதில் நிறைய அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை நீங்கள் பொலிட்டிக்கல் ரிலேட்டடானதோ அல்லது வேறு யாரையும் இது பண்ணுற மாதிரி கொண்டு தயவு செய்து போடக்கூடாது. ஓகே, ரைட். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாட்டி அதே மாதிரி நீங்கள் $10 ரீச் பண்ணதுமே அவங்க உங்களுக்கு 3 பிஸ்னஸ் டேஸுக்குள்ளே மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கட்டாயம் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இது பண்ணணும். ஸ்ட்ரிப் அக்கௌண்ட் ஒன்றும் இருக்கணும், அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. அது எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். ஓகே, ஹவு டு ஐ ஸ்டார்ட் ஏர்னிங். நீங்கள் செட்டிங்ஸுக்கு போயிட்டு அதில் மொனிடைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதில் ஏர்னிங் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதுக்கு ஹவு டு ஐ ஸ்டாப் பண்ணுற எப்படி மோனிடைசேஷன் கேட்டிருக்கா, அது எப்படி நீங்கள் திரும்ப நீங்கள் இது பண்ணுறதுன்னு சொல்லிருக்கா. குவாரா ப்ளஸ் ரெவென்யூ ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் ஆர்டிக்கலை ஷேர் பண்ணுறதுக்குரிய ஒரு இது வந்து என்னென்னா பெசிவ் இன்கம். இப்போ நீங்கள் ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அது வந்து வியூஸ் போக 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 உங்களுக்கு மணி வரும். அது உடனடியாக எடுத்ததுமே இப்போ நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஒர்க் இருக்கும், நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறது தான் ஏர்ன் பண்ணுறது தான். பட் அது வந்து அப்படி ஒரு ஸ்கீமில் வராது. பெசிவ் இன்கம் என்ன செய்யணும், நீங்கள் அந்த ஏர்னிங்கை ரீச் பண்ண மட்டும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். விஷயம் முடிஞ்சால் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டிக்கல் எங்கேருந்து இருக்கிற நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னு நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. எஸ்சிஓ ரைட்டிங் ஏன்னு இருக்குது. அதாவது எஸ்சிஓங்கிறது கூகுளில் ரேங்க் பண்ணுறது, எஸ்சிஓ ஆப்டிமைஸ். இது வந்து தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. 5 ஆர்டிக்கல் நீங்கள் ஒரு மந்த்துக்கு எழுதலாம். ஒருவேளை இது முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப இது பண்ணலாம். இமேஜஸ் எல்லாமே இதுவாகவே க்ரியேட் பண்ணி தரும். அது மாதிரி பேமெண்ட் மெத்தட் இருக்குது. அது வந்து நீங்கள் தேவைன்னா பே பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வருதுன்னா நீங்கள் பே பண்ணி கொள்ளலாம். இனி நம்மளோட கிளாஸில் நம்ம செய்கிற இந்த இதில் ப்ரீமியம் குரூப்பில் வர இந்த ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மணி மேக்கிங் பிரச்சனை நமக்கு வந்து பட் இது வேறு ஒரு மெத்தடில் இருக்குமா. ஓகே, இப்போ நாம் வந்து கிளாஸில் வந்து ஏர்ன் பண்ணுற மணியை இங்கேருந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸை நம்ம என்னதான் ஒரு இதாக ஏர்ன் பண்ணியிருந்தாலுமே ஆக்டிவ் இன்கம் பெசிவ் இன்கம் உருவாக்காத வரைக்கும் நம்ம ஒரு சக்ஸஸ் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சு வந்தீங்கன்னா சரி, எமக்காக அது ஒர்க் பண்ணும். ஓகே, ரைட். ஸோ எஸ்சிஓ ரைட்டிங் ஆர்டிக்கல் இது ட்ரை பண்ணலாம். நான் இது சம்மந்தமான கிளியராக என்னுடைய கிளாஸஸில் நாங்கள் அந்த ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப்பில் கிளியராக சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணலாம், கிராவிட்டி ரைட். இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ தான். ஒவ்வொரு மாதமும் ஒரு 1000 வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவான். பாருங்கள், 1000 வேர்ட்ஸ் நீங்கள் ஒரு $15 கொடுத்து 75,000க்கு நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம்.
எல்லாமே இது குவாலிட்டி இமேஜஸ் ஃபோட்டோ எல்லாமே இது உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலை பில்ட் பண்ணி தந்துடும். ஓகே, இதுவும் நம்ம கிளாஸில் பார்ப்போம். இது சம்மந்தமானது இந்த கிளாஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதுவும் அந்த நல்ல ரேட்டிங் உள்ள ஒரு ஆர்டிக்கல் ரைட்டிங் வெப்சைட். ஓகே, நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் இது பண்ணலாம். ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரியும் என்ன ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு இங்கே தந்திருப்பான் பாருங்கள் ஆப்ஷனை. இப்போ நீங்கள் என்ன சம்மந்தமாக ஆர்டிக்கல் எழுத போகிறீங்க, நாலேஜை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ளாக் ரைட்டிங்னு கொடுத்தீங்கன்னா அது எழுதி தரும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் பிறகு எனேபிள் பண்ணுற மாதிரி அதை டீப்பாக பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு சப்மிட் பண்ணினாலும் குவாராவில், அப்படி இல்லாமல் நம்ம நேரத்தோடைய ரைட்டிங் ஆர்டிக்கல் நோட்டுக்கு அப்படியான வெப்சைட்டுகளுக்கு அல்லது அப்படியான பிளாட்ஃபார்ம்களில் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஏர்னிங்ஸுக்கு நீங்கள் கட்டாயம் எஃபர்ட் போடணும். சும்மா இருந்துட்டு ஏர்ன் பண்ணிடலாம். தயவுசெய்து இப்போ நம்ம கிளாஸும் செய்கிற மெயின் என்னென்னா ஸ்கேம்லேருந்து உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டலை தரத்துக்காக அதிலிருந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள் டிக்டாக்ல பயோவில் உங்களோட கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளும். கால் பண்ணுறதோட எனக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.